ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன கேள்வி அப்படின்னா, இந்த கேள்வியை கண்டிப்பாக மேட்சஸில் கேட்கலாம், தனியாக கூட கேட்கலாம். ஓகேவா? உமனர்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க கேள்வித்தாளில். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோம்னா, பாணர்கள் என அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். பாணர்கள் அப்படின்னா பாட்டு பாடுறவங்க. ஓகேவா? பாடகர்களை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பா அப்படின்னாலே என்ன தான்? பானா பாட்டு தானே அர்த்தம். பா வெண்பா ஆசிரியப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்கள. பா அப்படின்னா பாட்டுன்னு அர்த்தம். பாணர்கள் அப்படின்னா யாருன்னா பாட்டு பாடுறவங்க, பாடகர்கள். அடுத்தது என்னென்னா விரலியர் அப்படின்னா நடனம் ஆடுபவர்களை தான் விரலியர்கள்னு சொல்லுவாங்க. பரதநாட்டியத்தில் வந்து விரலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, தாம் தருகிட தோம் தருகிட அப்படின்லாம் சொல்லி இந்த விரலாம் இது பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அப்போ விரலை யூஸ் பண்ணி தான் நடனம் ஆடுறாங்க பரதநாட்டியத்துலலாம். ஸோ அப்படி வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். குயவர்கள் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே தெரியும். ஓகேவா? இல்லை படிக்காமலே போனாலும் என்ன பண்ணுவோம், சரியான ஆன்சரை போட்டுருவோம். மட்பாண்டம் செய்வோம். ஓகேவா? குயவர்கள் அப்படின்னா மண்பானைலாம் இருக்கு இல்லையா? ஸோ மட்பாண்டம் செய்வோரை குயவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உமணர்கள் அப்படின்னா யாருன்னா, உமணர்கள் அப்படின்னா உப்பு வணிகம் செய்கிறவங்க. ஓகேவா? உமணர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா உப்பு வணிகம் செய்கிறவங்கள உமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அது, எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வண்ணார் அப்படின்னா யார் அப்படின்னா, வண்ணார் அப்படின்னா துணி துவைக்கிறாங்கல்ல, துணி துவைப்பவர்களை தான் வண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்சஸில் கேட்கலாம், தனியாக கூட கேட்கலாம். தயவு செஞ்சு கிளியராக படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான தகவல் எல்லாமே பழைய புத்தகத்தில் உள்ள தகவல் தான். தேங்க்யூ.